வெல்கம் டு WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் கோடி ரோட்ஸை வரவேற்கிறேன். கோடி ரோட்ஸ், நீங்கள் ராக்கோட நாளைக்கு ஆஃபர் அக்செப்ட் பண்ணுவீங்களா? ராக்கோட ஆஃபர் அக்செப்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்றதை நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர், 2 ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ண ரெஸ்லர் தொடர்ந்து, அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற ஆன ஆள் நீங்கள். கூடி ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே உங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அது இந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வந்திருக்கு. அதோ வந்திருக்கு, பாருங்க, போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல சிவப்பு கலரில் ஒரு ட்ரக், கோடி ரோட்ஸோட லோகோ போட்ட ட்ரக் ஒன்று வருது. அந்த ட்ரக்கை, கோடி ரோட்ஸ் ட்ரக்கு கிட்ட போய் நின்று பார்க்குறாரு. அந்த கார் எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல ஸ்க்ரீனில் தி ராக் தோன்றுகிறாரு. ஓ டொரண்டோ மக்களே, நான் இதோ வந்துட்டேன். இங்கே பாருங்க, நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். நாளைக்கு நடக்க எலிமினேஷன் சேம்பரில் இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது. கோடி ரோட்ஸ், நீ ஒரு முடிவு எடுக்கணும். நான் டொரண்டோவுக்கு என்னோட ப்ரைவேட் ஜெட்டில் வரப்போகிறேன். அந்த ப்ரைவேட் ஜெட் இதோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்காக அந்த ப்ரைவேட் ஜெட்டில் பறந்து வரப்போகிறேன். கோடி ரோட்ஸ் நாளைக்கு ஒரு முக்கிய முடிவு எடுப்பார், நல்ல முடிவாக எடுப்பார். ஏன்னா நான் கோடி ரோட்ஸில் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராக் சொல்லிக்கிட்டே இருக்கிற கோடி ரோட்ஸ் இந்த முடிவு எடுக்கிறது மூலயமா கோடி ரோட்ஸ் மிகப்பெரிய சாம்பியனாக வளம் வர போகிறார். கோடி ரோட்ஸ் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. கோடி ரோட்ஸ்க்கு எல்லாமே கிடைக்க போகுது. கோடி ரோட்ஸ் தான் பெஸ்ட் சாம்பியனாக இருப்பார். கோடி ரோட்ஸ் நாளைக்கு அந்த முக்கிய முடிவை எடுத்தே ஆகணும். கோடி ரோட்ஸ் அந்த முடிவு எடுக்கும்போது என்னை ஹக் பண்ணி என்னை கெட்டி பிடிச்சி நான் உங்களோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லணும். அப்போ தான் கோடி ரோட்ஸ், உனக்கு இதை பற்றி தெரியுமா, இது என்ன தெரியுதா கோடி, உன்னோட சோல், உன்னோட ஆத்மா, இந்த டேட்டை பாரு, உனக்கு புரியும். உன்னோட தந்தை நினைவிருக்கா? இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச தேதி, அந்த தேதியிலேருந்து நீ தான் அடுத்து அந்த டஸ்டி ரோட்ஸுக்கு இணையாக என் மனசில் இணைஞ்சிருக்கிற. உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என் மனசில் இடம் பிடிச்சது நீ தான். அதனால் சொல்கிறேன், அந்த தேதியில் நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். நீ வா கோடி, இந்த தேதியை நீ மறந்துருக்க மாட்டாய். ஏன்னா உன்னோட தந்தை உனக்கு நினைவில் இருப்பார். அதனால் உனக்கு இந்த தேதி நினைவில் இருக்கும். உன் தந்தைக்கு அப்புறம் நீ தான் என் இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கிற. அதனால சொல்கிறேன், நீ நாளைக்கு என்னோட ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணுற. அதுக்காக ஒரு 24 மணி நேரம் டைம் இருக்குது. அதனால் உன்னை நான் இப்போ சந்திக்கிறதுக்காக நான் ஃப்ளைட்டில் பறந்து வரேன். டொரண்டோவில் மீட் பண்ணலாம்.